கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான செய்தியில் நம்முடைய தேசத்துக்கான காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 85 அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய தேசத்திலே மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் கடவுளுடைய மகிமை வாசமாக இருக்கணும், கடவுளுடைய வழிநடத்துதல் இருக்கணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், கடவுளுடைய அன்பு இருக்கணும், கடவுளுடைய கிருபை இருக்கணும். அதுதான் அவரோட மகிமை. அந்த மகிமை நம்முடைய தேசத்தில் இருக்கணும். அப்படின்னா என்ன நடக்கணும் சொல்லுங்கள்? நாம் முழங்கால் போட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அப்போ இந்த தேசமானது பஞ்சத்திலேயோ பசியிலேயோ பட்டினியிலோ அல்லது போர்க்களத்திலேயோ பிரச்சனைகளிலோ முடிந்து விடாதபடிக்கு அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான ஒரு காரியத்தை கர்த்தர் தான் செய்ய முடியும், கடவுள் தான் செய்ய முடியும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுதினமும் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். நாம் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய பிள்ளைகளோட வேலைகளுக்காக, நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக, நம்முடைய உணவு தேவைகளுக்காக, நம்ம வீட்டுக்காக, நம்முடைய போக்குவரத்துக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே நம்முடைய சொந்த தேவைகளுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த ஜெபத்துக்கு. அதுபோல் நம்முடைய தேசத்துக்காகவும் நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கணும். என்னென்னு, ஆண்டவரே, எங்களுடைய தேசம் உம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும், உம்முடைய சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும், உம்முடைய கிருபையினால் நிறைந்திருக்க வேண்டும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொந்த ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு தேசம் நல்லா இருந்தால் தான் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதனும் நல்லா இருக்க முடியும். அங்கே பஞ்சமும் பசியும் பட்டினியுமாக இருந்தால் அந்த ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. எத்தனையோ தேசம் பார்த்திங்கன்னா பஞ்சத்தினால அந்த அழிஞ்சு போனதை நம்ம பார்க்குறோம். பயங்கரமான வெள்ளத்தினால் அழிஞ்சு போனதை பார்க்குறோம். கடுமையான நெருப்புனால், புயல்னால் அழிஞ்சு போனதை பார்க்குறோம். கடல் கோள்களினால் அழிஞ்சு போனதை பார்க்குறோம். அப்படியெல்லாம் நடக்காமல் நம்முடைய தேசம் கொழுமையும் செழுமையுமாக இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். அப்படின்னா நாம் அனுதினமும் நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும். அப்படி நாம் ஜெபிக்கிறப்போ இந்த தேசத்தை மீட்டெடுக்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு ரொம்ப சமீபத்தில் நின்று சொல்லுவாராம். நான் இதை செய்கிறேன், உங்களோட ஜெபத்தை கேட்டேன்னு சொல்லி சொல்லுவாராம். அன்பானவர்களே, அப்போ நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நாம் தேசத்துக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கி நம்முடைய தேசத்தில், நம்முடைய இந்தியா தேசத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது, எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுறோம். ஊடகங்கள் வாயிலாகவும் செய்தித்தாள் வாயிலாகவும் எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்படுறோம். இதெல்லாம் இனி நடக்கக்கூடாது, இந்த தவறான காரியங்கள் நடக்கக்கூடாது. எல்லாரும் நல்ல மனந்திரும்பினவர்களாக, எல்லோரும் கடவுளுக்கு பயந்தவர்களாக, எல்லோரும் மனிதநேயம் உள்ளவர்களாக இருக்கணும், எல்லோரும் உழைப்பாளிகளாக இருக்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம ஜெபத்தில் வச்சு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிறப்ப தான் நம்ம எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருக்கும், நம்ம எல்லோரும் சமாதானமாக இருக்க முடியும். அப்போ நம்ம ஒவ்வொருவரும், நாம் மட்டும் இல்லை, இந்த கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேர்களும் தேசத்துக்காக ஜெபிக்கிற போது கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கும். நிறைய வேதத்தில் சாட்சிகள் உண்டு. கூட்டமாக ஜெபித்தவங்களுக்கு கடவுளோட மகிமை இறங்கினதை பார்த்துருக்குறாங்க. கடவுள் இறங்கி அந்த தேசத்திலிருந்து விடுதலை கொடுத்ததை பார்த்துருக்குறாங்க. எகிப்தில் அடிமைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுவித்திருக்கார். அப்படின்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய ஜெபமும் தான். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிற போது நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமை நம்முடைய தேசத்தில் இறங்கும். கர்த்தருடைய ரட்சிப்பு, அதாவது இந்த தேசம் பசியினாலும் பட்டினியினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோய்களினாலும் பூகம்பத்தினாலும் அழிஞ்சு போகாமல் அதிலிருந்து மீட்டெடுத்து கர்த்தரோட பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாராம். அன்பானவர்களே, அப்படி ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். நிச்சயமாகவே நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் சரி, குடும்ப ஜெபத்திலும் சரி, திருச்சபையில் இருக்கிற ஜெபங்களிலும் சரி, நம்முடைய தேசத்துக்காக ஒரு முறை ஜெபிப்போம்.
நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய தேசத்தில் அவருடைய மகிமையை இறங்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய மகிமையினாலும் எங்களுடைய தேசம் நிறைய வேண்டும் ஆண்டவரே. பொல்லாத பிசாசனோட ஆவிகள் எதுவும் ஆண்டவரே இந்த தேசத்தை பாழாக்கி விடாதபடிக்கு என் கர்த்தர்தாமே எல்லாவற்றிற்கும் முன்னின்று ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் இந்த தேசத்தை நிரப்பும். உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய ரட்சிப்பும் உம்முடைய மீட்பும் இந்த தேசத்திற்கு வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய தேசத்தில் ஆளுகிறவர்களும் மற்றவர்களும் அரசியல்வாதிகளும் எல்லோரும் கடவுளுக்கு பயந்தவர்களாக இருந்து இந்த தேசத்தில் ஆண்டவரே அவர்கள் மிகப்பெரிய தேவனுடைய மகிமையை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தையும் மகிமையையும் மாட்சியையும் அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய மகிமை இறங்கட்டும். எல்லாவற்றையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.